எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு மசாலா எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நான் 1 கேஜி அளவுக்கு நான் நண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். எப்போவுமே நண்டு வாங்கும்போது ப்ளூ கலரில் இருக்கிற நண்டாக பார்த்து வாங்க. அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட் தரும் உங்களுக்கு. இந்த நண்டு மசாலாவுக்கு நம்ம 2 மசாலா நம்ம இப்போ அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாயை நம்ம உடச்சி நம்ம அதை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கொரப்பாக நம்ம அரைச்சிக்கணுங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. கசகசா இருந்தால் கசகசா போட்டுக்கோங்க. என்கிட்ட கசகசா இங்கே இல்லை, அதனால் நான் முந்திரி சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கலாங்க. இப்போது இந்த நண்டு மசாலா செய்கிறதுக்கு நல்லா அகலமான பேன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த நண்டு மசாலாவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கடுகும் வெந்தயமும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டுங்க. நல்லா கடுகும் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு சேர்த்துருக்கேங்க. இந்த பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய எசன்ஸ் நல்லா இறங்கி நல்லா வாசமாகவும் நல்லா இருக்குங்க. இப்போது நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. ஏன்னா இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம்தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இது வதங்கிட்டுருக்கும்போது நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்தி வதக்கும்போது நமக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடுங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிட்டுருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, கருவேப்பிலை சீரகம் சோம்பு மிளகு, அந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த மசாலா கருகிரும். இந்த மசாலா கருகாத அளவுக்கு சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 2 தக்காளியை நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்காக நம்ம இந்த பாத்திரத்தை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கிடுங்க. இப்போது நம்ம இந்த நண்டு மசாலாவுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாப்பொடி, அதாவது வீட்டில் அடைச்ச வெறும் மிளகாப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி நான் எடுத்துருக்கேங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதே மாதிரி தான் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். நான் ஒரு பச்சை மிளகா நான் கீரி சேர்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா முந்திரி பேஸ்ட்டு,
முந்திரியும் தேங்காயும் அதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுறலாங்க. இதை கொதிக்கும்போதே உங்களுக்கு வந்து ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து கிண்டி விட்டுறலாங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு? நல்லா நண்டு வந்து வெந்துருச்சு. குழம்பும் நல்லா திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த நண்டு மசாலாவை முக்கியமாக வந்து வின்டர் டைமில் பண்ணி கொடுங்க. இந்த நண்டு மசாலா வந்து சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்குறக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.